ஸ்ரீமதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வகுலபூஷண மகாதேசிகாய நமः. ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமः. ஸ்ரீரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமः. श्री तरंगमुगनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः. श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृते. रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं. लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महदाह्वय पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं. नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति. स्वोच्छिष्टायां स्रजनिकलितं यापलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमिदं भूयये वास्तु भूयः. अन्नवयल पुदुवै आण्डाळरङ्गर्क्कु पण्णु तिरुप्पाவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வேயற்புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மென்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்தரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே. நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்ததையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 100 43 அன்புடனே அடியேனுக்கருள் செய் நீயே. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே. நமஸ்ததசே. ஆண்டாள் நாச்சியார் தான் பூமாதேவியாக இருக்கும் பொழுது வராக அவதாரம் எடுத்த எம்பெருமானிடமிருந்து இந்த மக்களை காப்பதற்கான ஒரு லகுவான உபாயத்தை பெற்றுக்கொண்டு பெரியாழ்வாரோட திருக்குமாரத்தியாக அவதரித்து திருப்பாவை அப்படின்ற திவ்ய பிரபந்தத்தையும் நாச்சியார் திருமொழின்ற திவ்ய பிரபந்தத்தையும் நமக்கு கொடுத்தார். விஷ்ணு சித்தர் அப்படின்ற பெரியாழ்வாரை அவள் தேர்ந்தெடுப்பதற்கு முதல்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்குமே வராகன் தான் காரணம். அதாவது பாண்டிய தேசத்து ராஜாவான ஸ்ரீவல்லபதேவன் அப்படின்றவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவர் ஒரு நாள் நகர்வலம் போகிறார். அப்படி போகும்போது இந்த ராத்திரி வேளையில் நகர்வலம் போகிறார் ஊரை கண்காணிக்கிறதுக்காக. போகும்போது ஒரு வயசானவரை பார்க்குறார். நீர் எங்கே போகிறார் இந்த ராத்திரி வேளையில் என்ன பண்ணின்னு இருக்கார் அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், நான் வடதேசத்துலேருந்து வந்திருக்கேன், ஒரு யாத்திரையாக வந்திருக்கேன், நான் போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே அவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போகிறார். இவருக்கு அந்த ஸ்லோகம் காதில் விழருது. 4 வரிகள் கொண்ட அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா, 8 மாதம் பாடுபட்டால் ஒரு மழை காலத்தும் போது அந்த 4 மாதம் நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிடலாம். பகலில் வேலைகளை செஞ்சு முடித்தா இரவில் நிம்மதியாக தூங்கலாம். சிறிய வயதிலேயே சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு சம்பாதிச்சா வயசான காலத்தில் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு 3 லைன் சொல்லி முடிச்சுட்டு 4வது வரியாக அவர் சொல்கிறார், பரத்வஹேதோ இக ஜன்ம நாஷ்ட அப்படின்னார். இந்த ஜென்மத்தில் பாடுபட்டால் பரத்துவத்தை அடையலாம் அப்படின்றார். அது ராஜாவுக்கு முதல் 3 வரி புரியறது. இந்த பரத்துவம்னா என்னன்னு புரியல. யார் பரத்துவம் அப்படின்றது அந்த வார்த்தையில் இவருக்கு சந்தேகம் வந்துடுறது. உடனே அரசவைக்கு செல்வ நம்பி அப்படின்ற ஒருத்தரை கூப்பிட்டு அவர் இந்த அரசவை வித்வானவர் அவரை கூப்பிட்டு இது என்ன அப்படின்னு கேட்குறார்.
அவர் உடனே பரத்வம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விளக்கி சொல்கிறார். இவருக்கு அது புரியலை, ஒத்துக்க முடியலை. யார் பரத்வம், யார் அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக பொற்காசெல்லாம் அடங்கின ஒரு மூட்டை, பொற்கிழின்னு சொல்லுவாள், அதை ஒரு மந்திரத்தால் கட்டி தொங்க விடுறான். ஒரு வித்வத் சவஸ் மாதிரி நடத்துகிறான். இப்போ யார் பரத்துவம் இவர் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த மூட்டையானது, அந்த பொற்கிழியானது கீழே விழறதோ அதுதான் கரெக்டான பரத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி மந்திரக்கட்டு போட்டு இதை அந்தரத்தில் நிற்க வைக்கிறார். இதுக்கான தண்டோரா போட்டுடுறான். யார் பரன் அப்படின்றதுல அவளுக்கு தோணினதை எல்லாரும் சொல்கிறா. ஆனால் ஒன்றும் நடக்கலை. அப்போ அதே ஊரில் விஷ்ணு சித்தர் வசிக்கிறார். இவர் ஒரு நந்தவனம் அமைச்சு பெருமாளுக்கு பூமாலை தொடுத்து முடிஞ்சப்போ பாமாலையும் சூட்டி தன்னோட மனசுக்கு திருப்தியாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார். அப்படி இருக்கும்போது பெருமாள் அவர்கிட்ட சொல்கிறாராம், நீர் போய் யார் பரத்வம்னு சொல்லுமே அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறார், எனக்கு என்ன வாதம் பண்ணவா தெரியும், நான் பெருசாக படித்தவனும் இல்லை, எப்படி நிர்தாரணம் பண்ணணும்னு கூட தெரியாது, என்ன சொல்லணும்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ இந்த தோட்டம் வளர்த்து இந்த பூமாலை, எனக்கு தெரிஞ்ச பாமாலைன்னு நான் ஏதோ பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு உடனே பெருமாள் கேட்டாராம். ஓ, அப்போ இதெல்லாம் பண்ணுறது உண்மை சாமர்த்தியத்தினாலன்னு நினப்பா அப்படின்னாராம். உடனே அவருக்கு புரிஞ்சிடுத்து, எல்லாத்தையும் நடத்துகிறவர் பெருமாள் தான் அப்படிங்கிறது புரிஞ்ச உடனே, நீர் நியமிக்கிறேன்னா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறார். அதனால் இவர் பெருமாளோட வார்த்தையை சிரசாக ஏற்றுண்டு அங்கே போய் இவர் பரத்வம்னா என்ன அப்படின்னு அந்த இடத்துல போய் நிர்தாரணம் பண்ண போகிறார். இது தன்னோட திருமொழியில் பெரியாழ்வாரே சாய்ச்சிருக்கார். எயிற்றிடை மண் கொண்ட வெந்தை இராப்பகல் ஓதுவித்தென்னை அப்படின்னர், பயற்றி பணி செய்ய கொண்டான் அப்படின்னர். அதாவது ராப்பகலாக பெருமாளே ஒரு நாளில் உட்காந்துட்டு அத்தனையும் சொல்லி கொடுத்தாராம். பரத்வத்தை எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பெருமாளே உட்காந்து சொல்லி கொடுத்தாராம் வராகனா. அப்போ அவர் ராஜ்யசபைக்கு வரார். அங்கே பரத்வத்தை நிர்ணயம் பண்ண உடனே அந்த பொற்கிழியானது கீழே விழருது. அதனால தான் இவருக்கான தனியன் என்னென்னா, பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றுன்னு. வேண்டிய வேதங்கள் ஓதி, அதாவது இந்த வேதத்தோட அந்த வாக்கியங்கள்லாம் என்னை எடுத்து நிர்ணயம் பண்ணுமே, என்ன சொல்லி நிர்ணயம் பண்ணுமேன்னு அந்த வேதங்கள் வரிசை கட்டி நின்றுதான். அதில் தனக்கு வேண்டிய வேதங்களை இவர் தேடி எடுத்துண்டு அவர் வாதம் பண்ணார் அப்படின்னு வியாக்கியானம். ஆக நாதமுனிகள் இவருக்கு தனியன் சமர்ப்பிக்கும் போது குருமுகம் அனதீத்திய அப்படின்னு, குருமுகம் அனதீத்திய, அதாவது ஒரு குருகுலம் போய் ஒரு குருமுகமாக இவர் கற்றவர் அல்ல அப்படின்னு அர்த்தம். ஆக பெருமாளே இவருக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். இப்படி பெரியாழ்வாருக்கும் வராக பெருமாளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால ஆண்டாள் நாச்சியார் இவரை தேர்ந்தெடுத்து இவரோட நந்தவனத்தில் இருந்த ஒரு துளசி செடியின் அடியில் அயோனிஜையா பிறக்கிறார். இவரோட வளர்ப்பு குமாரத்தி ஆறாவது. குழந்தைக்கு ஒரு பாலும் அன்னமும் கொடுத்து வளர்க்குற மாதிரி கிருஷ்ண பிரேமையும் பக்தியையும் ஊட்டி வளர்க்க ஆரம்பித்தார். அதனால் தன்னோட சின்னஞ்சிறு வயசுலேயே, ரொம்ப சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி ரொம்ப சின்னஞ்சிறு வயசுலேயே திருப்பாவைன்ற ஒரு அற்புதமான கிரந்தத்தை அவள் கொடுக்குறாள். வேதமனைத்துக்கும் வித்து அப்படின்னு திருப்பாவைக்கு சொல்லுவாள். ஏன் அப்படின்னா, வேதமானது பரபிரம்மம் யார் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதில் ஒரு இவர் தான் அப்படின்னு நிர்தாரணம் பண்ணுற மாதிரியான வார்த்தை இருக்காது. அது ஒரு ரூம் ஃபார் இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கும். இப்படி சொன்னால் இப்படி எடுத்துக்கலாம். சில இடங்களில் இந்திரன் இருக்கும், சில இடங்களில் பெருமாள்னு இருக்கும், அது சில இடங்களில் ருத்ரன்னு இருக்கும். அப்போ எப்படி அதை நிர்தாரணம் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வேதத்தில். ஆனால் நம் நாச்சியார் முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொன்னதன் மூலமாக அந்த வேதம் அனைத்துக்கும் வித்தா இருக்கிறது எதுன்னா திருப்பாவை தான். முதல் பாசுரத்திலேயே சொல்லிட்டான். இப்படி வளர்ந்தவோ கிருஷ்ணனை அடையணும் அப்படின்னு மார்கழி நோன்பு அனுஷ்டிக்கிறா, பரசமர்ப்பணம் பண்ணுறா. ஆனால் கிருஷ்ணன் வரல. அடுத்தது ஒரு 143 பாசுரங்கள் கொண்ட நாச்சியார் திருமொழியையும் கிருஷ்ணனுக்காகன்னு நினச்சிட்டு நமக்கு தான் கொடுத்துருக்கா. நம்ம தான் அதை அனுபவிக்கிறோம் அவ்வளோ அழகாக. ஆக இப்போது இந்த பெண் கண்ணனுக்குன்னே தன்னோட வாழ்க்கைன்னு வாழ்ந்து கல்யாணம்னு பண்ணிண்டா அது பெருமாளை தான் பண்ணிப்பேன், மானிடவர்க்கு என்று பேச்சபடியில் வாழகில்லேன்னு சொல்கிற அளவுக்கு உறுதி ஏறுறது இவளுக்கு
இதை பார்க்கும்போது பெரியாழ்வாருக்கு ரொம்ப கவலை வந்துட்டு, இப்போது இந்த கலியுகத்தில் எப்படி பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு புரியலை. பொண்ணை என்ன சொல்லி சமாதானம் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா பொண்ணு தப்பான வழியிலையும் இல்லையே, அவள் சரியாக தான் இருக்கா. அதனால இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கலங்கிண்டு இருக்கார். அப்போது ஒவ்வொரு நாளும் அவர் பெருமாளுக்கு பூ தொடுத்து எடுத்துகிட்டு போகும்போது அது தான் அழகு பார்க்குறா, தான் சாத்திண்டு அதை அழகு பார்த்துண்டு இந்த பெருமாளுக்கு நான் ஏற்றவளாக இருக்கேனா அப்படின்னு சரி பார்க்குறா டெய்லி அந்த பூமாலையை சாத்தின்னு. இதை ஒரு நாள் அவர் பார்த்துட்டு பதறி போய் அதுக்காக புது மாலையை தொடுத்து பெருமாளுக்கு சாத்த போகிறார். பெருமாள் அதை ஏற்க மறுத்துட்டார். எனக்கு அது வேண்டாம், அவ சூடி கொடுத்த அந்த மாலை தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் பெரியாழ்வாருக்கு தன்னோட பெண்ணோட பெருமை தெரியறது. சரி, எப்படியும் பெருமாள் இவளை கைவிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை வருது அந்த இடத்துல தான் அவருக்கு. ஒரு நாள் ஆண்டாளானவள் தன்னோட தோழிகள் கிட்ட தன்னோட கனவை பற்றி சொல்கிறாள். அந்த கனவில் 1000 யானைகள் சூழ பெருமாள் தன்னை கைப்பிடிச்சதா தன்னுடைய தோழிகள் கிட்ட கனவை சொல்கிறா. அப்போ தோழி கேட்குறா, எதுக்குடி 1000 யானைகள் வரணும் அப்படின்னு ஆண்டாள் சாய்க்கிறா. எங்கள் அப்பா சொல்லியிருக்க தன்னேர் 1000 பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான்னு, அவனுக்கு 1000 தோழர்கள் உண்டு, அதனால் 1000 யானைகள் மீது அத்தனை பேரும் கூட்டிண்டு அவன் கண்டிப்பாக வருவான். அப்படி வந்தால் என்ன நடக்கும்ன்றதை விவரிக்கிறான். அப்படியே அந்த கிருஷ்ணனானவன் வந்தவுடனே, எம்பெருமானவன் வந்தவுடனே தோரணம் பொற்குடம் இதெல்லாம் வச்சு வரவேற்பு கொடுத்து வாழை தேங்காய் குலை இதெல்லாம் கொண்டு அலங்காரங்கள்லாம் பண்ணோம். அப்போ அவனோட சார்பாக இந்திரன் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் நாளை நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் இவா 2 பேருக்கும் அப்படின்னு நிச்சயம் பண்ணி, எனக்கு நாத்தனாரான வகையில் இருக்கக்கூடிய அந்தரி எனப்படும் துர்கையானவள் நிச்சயதார்த்த புடவையை கொடுக்குறா. அப்போ வேதம் ஓதும் அந்தணர்கள் எல்லாரும் புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு மந்திரம் ஜபிச்சு எனக்கும் எம்பெருமானுக்கும் அந்த கங்கண சூத்திரம், அந்த ரக்ஷாபந்தனம்னு சொல்லுவாளே, அது கையில் கட்டுறா. இத்தனை இளம்பெண்கள் நீங்கள்லாம் கூட இருக்கீங்கோ, இளம்பெண்கள் மங்களகரமாக விளக்கு கொண்டு 2 பக்கமும் பிடிச்சிட்டு நிற்கும்போது நடுவில் பெருமாள் அப்படி பாதுகைகளை சாத்திண்டு அந்த பாதுகையோட சப்தம் ஒலிக்க பந்தலுக்கு வரவர். அப்படி வரும்போது அக்னி சாட்சியாக வச்சு பாணிகிரகணம் நடந்து 7 அடி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வலம் 7 பிறவிக்கும் எப்பவுமே சேர்ந்து இருப்போம், பிரிய மாட்டோம்னு விரதம் எடுத்துக்கிறோம். நாங்கள் அவனோட திருவடியே கதின்னு இருக்கிற என்னோட பாதத்தை பிடிச்சி, அவன் திருவடி தான் எனக்கு முக்கியம் நான் நினைக்கிறேன், ஆனால் என்னோட பாதத்தை அவன் பிடிச்சி அம்மியை மிதிக்க சொல்ல அடுத்தது எங்களுக்கு லாஜஹோமமும் நடக்கிறது. கடைசியாக விவாகம் பூர்த்தியாகி வசந்த மஞ்சநீர் தெளித்து ஆரத்தி எடுத்து வைபோகமாக எங்களோட திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா தோழிகள் கிட்ட. இதை பெரியாழ்வார் கேட்டுண்டே வந்துடுறார். அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுறது. வருத்தமானது உச்சத்துக்கே போயிடுறது. இந்த பொண்ணை என்ன சொல்லி நான் இனிமேல் திருத்துவேன்னு தெரியலையே, பெருமாளோட கல்யாணம்ன்ற கனவு வரைக்கும் போயிட்டாளே அப்படின்னு பெருமாள் ஒன்றும் ஒரு வழியும் காமிக்கிறதா தெரியலையேன்னு பெருமாளோட திருவடியில் போய் சரணாகதி பண்ணுறார். பெருமாளே என்னை கைவிட்டுடாதீரும், உண்மையே நினச்சி உருகிற என் பொண்ணை ஏற்றுக்கணும் நீர் தான் சுவாமி அப்படின்னு இவர் வேண்டும் போது அந்த ராத்திரியில் பெருமாள் அவருக்கு கனவுல வரார். யாமே உன் மகளை ஏற்போம் அப்படின்றார். இந்த நல்ல செய்தியை தன்னோட பொன்கிட்ட கார்த்தால எழுந்த உடனே அவர் சொல்கிறார். கேட்டுண்டே தோழிகளும் வந்துடுறா. அப்போ எங்கள் ஆண்டாளுக்கு பெருமாளோட கல்யாணம் நடக்க போகிறதான்னு அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பிரசங்கமே நடக்கிறது. எல்லா தோழிகளும் சுற்றி நிற்கிறா. நடுவில் ஆண்டாளை உட்கார வச்சுட்டு முதல் பெண் சொல்கிறா, கோத நீ பெருமாளையே கல்யாணம் பண்ணிக்க போறியாமேடி, எந்த பெருமாள்டி உனக்கு வேணும், பத்ரிகாசிரமத்து பெருமாளை பண்ணிக்கோ, அப்போ உன்னை பார்க்குற சாக்கில் நாங்களும் அங்கெல்லாம் வருவோம் அப்படிங்கிற இன்னொரு பெண் சொல்கிறா. சும்மா இருடி, முற்றமுத்து கோல் துணையான்னு வயசானவாலாம் அங்கே போகவே முடியாது, விஷ்ணு சித்தர் எப்படி சீர்கொண்டு போவார் அவ்வளோ தூரம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நீ வேணா மதுரா பிருந்தாவன் அயோத்தி இந்த பக்கம் வேணா எங்கேயானா பண்ணிக்கோடின்ற உடனே முதல் பொண்ணு சொல்கிறா. அது மட்டும் என்ன பக்கத்துலையா இருக்குது, வடதேசம்லாம் வேண்டாம், தென் தேசத்தில் இல்லாத பெருமாளா நமக்கு, நீ இந்த பக்கம் சொல்லு அப்படிங்கிறா. உடனே சொல்கிறா, சரி அப்போ அகோபிலம் நரசிம்மன் பண்ணிக்கோடி, ஏன்னா மாரிமலமுழஞ்சல் பாட்டில் நீ அவரை மனசில் வச்சுட்டு தான் நீ பாடின, அது எங்களுக்கு தெரியும், அதனால் அவரையே பண்ணிக்கிறியா அப்படின்ன உடனே இன்னொருத்தி சொல்கிறா, அது ஒரே பிரதேசம் அது,
பின்னாடி நாளில் யாராவது அழவி சிங்கர் மாதிரி யாராவது வந்து அந்த இடத்த சரி பண்ணாதான் உண்டு, அங்கெல்லாம் ரொம்ப அபாயம் ஜாஸ்தி, அங்கெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டா. சரி, அப்போ திருநீர்மலை திருமலை அப்படிங்கிறா. ஏன்னா திருநீர்மலையை விட திருமலை அங்கேருந்து பக்கம், அதனால திருமலை அப்படிங்கிறா. நீ தான் மேகங்களெல்லாம் அப்போ தூது விட்டையே, அந்த வேங்கடவன் தான் வேணும் அப்படின்னு, அப்போ அவரை பண்ணிக்கோ அப்படிங்கிறா. இவனே சொல்கிறா, அவர் இன்னும் ஒரு கல்யாண கடனே அடைச்ச முடியலை, ஏற்கனவே பத்மாவதி தாயாரே கீழே தான் இருக்கா, இவ போனால் எங்கடி இருப்பா, கோதை மனத்துக்கினியான்னு நீ சொன்னது யார், ராமனை தானே சொன்னேன், அப்போ திருவள்ளூர் வீரராகவனை பண்ணிக்கோடி, அவரும் வீரராகவண்டியவர் அப்படிங்கிறா. உடனே இன்னொருத்தி சொல்கிறா, இல்லை அவர் வந்து துப்பட்டி சாத்திப்பார், பார்க்க லுங்கி மாதிரி இருக்கும், அவர் வந்து ஏகபத்னி விரதன்னு வேற விரதம் வச்சுருக்கார், அதனால் அவர் வேண்டாம், திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிறா. இவ உடனே சொல்கிறா, அவர் ஏகபத்னி விரதன்னா இவர் ஏகப்பட்ட பத்னி விரதண்டி, ஏற்கனவே 1000 கணக்கில் இவருக்கு மனைவிகள்லாம் இருக்கா, அதோட மீசை வேற வச்சுருக்கார், பெரிய ஆழ்வார் எப்படி ஒத்துப்பார், அவர் எவ்வளோ அனுஷ்டானத்தோடு இருக்கிறவர், அவர் எப்படி ஒத்துப்பார், இந்த பாரு இந்த பெண் வருத்த மரியாதவன் ஏலா பொய்கள் உரைப்பான்னு ஏற்கனவே ஆண்டாள் சொல்லியிருக்கா, அதனால் இந்த தேரெழுந்தூர், திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம், திருக்கண்ணமங்கை, திருக்கோவிலூர்னு இந்த கிருஷ்ணன் சம்பந்தப்பட்ட எந்த கோவிலும் வேணாண்டி அப்படின்ட்டா. சரி, அப்போ காஞ்சிபுரம் வரதன் அவ்வளோ அழகு, நீ வேண்டான்னு சொல்லவே முடியாது, இருபரி திசைந்த மகுடமும் எழில்வதி திகழ்ந்த வதனமும்னு அப்பேற்பட்ட அழகன் அந்த காஞ்சிபுரம் வரதன், கேட்டதெல்லாம் கொடுக்குறவர்டி அவர், அவரை பண்ணிக்கோ அப்படின்னா உடனே எல்லா பெண்களுக்கும் ஒரு சந்தோஷம் வருது. ஆமாம் ரொம்ப அழகன்தான் அவர், சந்தேகமே இல்லை, ஆனால் அங்கே ஏற்கனவே மலையாள நாச்சியார் இருக்காளாமே, அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது, வேணும்னா பக்கத்தில் இருக்கிற ஏதோத்தகாரியை வேணால் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. அவர் வேணாண்டி, பக்தன் வந்து கூப்பிட்டா உடனே கிளம்பி போயிடுவார், அதனால் அவர் வேண்டாம் அப்படின்ட்டா. சரி, அப்போ கேரள திவ்ய தேச பெருமாள்லாம் வேணால் போய் பார்க்கலாமா, அந்த கேரளான்றது ரொம்ப அழகாக இருக்கும், அந்த இடமே அவ்வளோ சிலு சிலுன்னு இருக்கும், அங்கே போகலாமா அப்படின்னா வேணாம், அங்கே ஈரப்புடவையோட அனுஷ்டானம், நம்மளுக்கு அதெல்லாம் சரி வராது, நம்ம பக்கத்தில் அது வழக்கமே கிடையாது, வேணும்னா அனந்த பத்மநாபன் வேணால் யோசிக்கலாம், ஏண்டி அவரும் கேரளா தானடி அப்படின்னா இருக்கலாம், ஆனால் அவருக்கு நிறைய லாக்கர் இருக்குது, அவரை வேணால் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிறா. வேண்டாண்டி, 3 வாசல், நம்ம கோதை பாவம் வாசல் தெளித்து கோலம் போட்டே டயர்ட் ஆகிடுவா, அதனால் அவர் வேண்டாம். சரி, திருமாலிருஞ்சோலை அழகன் அப்படின்னா 100 தடா சமர்ப்பிக்கிறேன்னு சொன்னா ஆண்டாள், அப்போ கூட பதிலே சொல்லலை, அவர் ஒன்றும் வேண்டாம், அவர் அழகன்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொருத்தர் ஞாபகம் வருது, சௌரிராஜ பெருமாள் எப்படி அப்படின்னு கேட்குறா. அச்சோ ஒருவர் அழகியவா, பரம அழகன் அவர், ஆனால் என்ன ஒன்றுன்னா அவர் பரமசிவனார் வேஷம் போட்டுப்பார், இவா பரமை காந்தி அப்பாவும் பொண்ணும், அதனால் அது சரி வருமானு தெரியல, இந்த பிரபந்தத்துக்குன்னே இருக்கிற பெருமாள் 6வது முதன் எப்படி அப்படின்னு கேட்குறா. போருமே, கிடந்தவார் எழுந்திருந்து பேசு ஆழி கேசனேன்னு சொன்னால் உடனே எழுந்தவர் பாதியில் அப்படியே நிற்பார் அவர், அவர் வந்து திருமழிசை ஆழ்வார்க்கு கட்டுப்பட்டவர் அவர், அது சரி வராது. திருவடந்தை பெருமாள் நித்தியம் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு, அவருக்கு வந்து 365 பேர் ஏற்கனவே இருக்கா, இவ அந்த கோஷ்டியில் 366ஆவதா போகணும், தினம் வேற கூறப்படவை தான், அங்கே வந்து நமக்கு சாய்ஸே கிடையாது, அதனால் அவர் வேண்டாம். இப்போ நான் ஒருத்தரை சொல்கிறேன், உங்களால் எந்த காரணம் கொண்டும் வேண்டாம்னு சொல்லவே முடியாது, அவர் அப்பேற்பட்ட பெருமாள் திருவகேந்திரபுரம் தேவநாதன் அப்படின்றா. உடனே எல்லாரும் சொல்கிறாளாம், ஆமாம் உண்மையிலேயே அவர் ரொம்ப அழகு தான், சொக்க வைக்கிறவர் தான், ஆண்டாள் மட்டுமே இல்லை நம்ம எல்லாருமே கூட பண்ணிக்கலாம் தான், அந்த ஊரே அவ்வளோ அழகு, ஒரு பக்கம் கருட நதி, ஒரு பக்கம் மலைன்னு சிலு சிலுன்னு நன்னா தான் இருக்கும், ஆனால் அப்படின்னாலாம். என்னடி ஆனா அப்படின்னா, கொஞ்ச நாள் தாண்டி இவளுக்கு அங்கே கவனிப்பு இருக்கும், ஏன்னா பின்னாடி நாளில் கவிதார்க்கிக சிம்மம்னு ஒருத்தர் வருவார், அவரை பார்த்த உடனே இந்த தேவநாதனுக்கு சகலமும் மறந்து போயிடும், அவருக்கு இவர் இவருக்கு அவர்னு இவா 2 பேரும் தான் ஒன்றா இருப்பா, நம்மளெல்லாம் இவா யாரும் கண்டுக்கவே மாட்டாடி அப்படின்றா. பின்ன யாரை தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு இவாளுக்குள்ள பயங்கர சண்டை நடந்துட்டுருக்கு. இதை ஆண்டாள் பார்த்துட்டே இருக்கா சிரிச்சுண்டு. அப்போ பெரிய ஆழ்வார் அங்கே வர கோதைக்கிட்ட கேட்குற, நீ என்னம்மா நினச்சிட்டு இருக்க, இவாள்லாம் பேசுறது இருக்கட்டும், உன் மனசில் என்னம்மா இருக்குது, நீ என்னம்மா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற. உடனே அதுக்கு அவள் சொல்கிறா, அப்பா நான் என்றைக்குமே உங்கள் பொண்ணுப்பா, நீர் யாரை சொல்கிறீரோ அவரை பண்ணிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறா. அப்போ பெரியாழ்வார் சாய்க்கிறார், தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் மூவுருவில் இராமனாய் கண்ணனாய் கற்கியாய் முடிப்பான் கோவில்
அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை தாம்மா சொல்லுவோம். இது பெரியாழ்வார் திருமொழியிலேயே இருக்கிற பாசுரம் இது. அதனால் ரங்கநாதனை பண்ணிக்கோம்மா அப்படிங்கிறார். உடனே சரி அப்படின்னுறான். ஏன்னா இப்போ சொன்ன இத்தனை பெருமாளுக்கும் ஆதி மூலம் யாருன்னா ரங்கநாதன் தான் அப்படிங்கிறதுனால சரிப்பா நீ சொன்னால் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான். உடனே இவ அத்தனை தோழிகளும் சேர்ந்து வெய்யறா. எப்போ அவர் பெரியாழ்வார் அந்த பக்கம் போவார்னு பார்த்துட்டு, ஏண்டி அப்பா சொன்னால் உடனே தலையாற்றையே, நீ கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? நாகேஷய சுதனு பக்ஷிரத கதந்தே ஜாத்தஸ்வயம் வரபதி புருஷ புராணகா. வயசானவர் அவர், உனக்கு என்ன பைத்தியமா? அவரை போய் பண்ணிக்கிறேன்றியே. பாம்பின் அணையில் படுத்துக்கிறார், பறவை மீது பறக்கிறார். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் புருஷ புராணகா, ரொம்ப ரொம்ப வயசானவர், அவரை போய் நீ பண்ணிப்பியா அப்படின்றா. இதெல்லாம் கேட்டு கோதை நாச்சியார் சிரிக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, என் பேரில் தான் இவாளுக்கெல்லாம் எவ்வளோ பாசம். நான் ஒரு எப்படி இருக்கணும், என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு இவாள்லாம் இவ்வளோ ஆசைப்படுறாளேன்னு அந்த தோழிகள் மேலேயும் அவளுக்கு கோபமே வரலையா. அவள் அவ்வளோ சந்தோஷப்பட்டாலும். அப்போ அவள் சொல்கிறா, நீங்கள்லாம் இவ்வளோ சொல்கிறீங்களே, எல்லா ஆழ்வாரும் பாடின பெருமாள் யார்? அவர் தானே. நீ சொல்கிறையே என்னுடைய மனத்துக்கினியான் ராமன்னு, அந்த ராமனே ஆராதித்த பெருமாள் யார்? ரங்கன் தான். கிருஷ்ணனுக்கு முன்பே இருந்து இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் யார்? எல்லாத்துக்கும் மேலா எனக்கு அவரை பண்ணிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு அப்படின்னா. என்ன அப்படின்னா, நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கேங்கிறதுக்காக தான் எத்ரைவ ரங்கபதினா பகுமான பூர்வம் நித்ராளுனாபி நியதம் நிகிதா கடாட்சாகான்னு தெற்கு திசையில் தூங்கும்போது கூட தெற்கு திசையே அவர் ஏன் பார்த்துன்னு இருக்கார் அப்படின்னா, நான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கேங்கிறதுக்காக தான் அவர் பார்த்துன்னு இருக்காராம். அதனால் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. இங்கே இதை சொல்லின்னு இருக்கிற அதே நேரத்தில் பெரிய பெருமாள் அங்கே அர்ச்சகர்கிட்ட விஷயத்தை சொல்லி ஆண்டாள் நாச்சியாரை தந்த பல்லக்கில் அழைச்சிண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். இங்கேருந்து பெரியாழ்வார் தன் பொண்ணை அழைச்சிண்டு ஸ்ரீரங்கம் வரார். என்ன நடக்கும், எப்படி நடக்கும் யாருக்குமே தெரியாது, புரியலை. அத்தனை பேரும் பிரணவாகார விமானத்துக்கு எழுந்தருளி அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கிறதுக்காக உள்ள நுழையிறா. இந்த ஸ்ரீ வல்லபதேவன் பாண்டியன் தன்னோட சீர்வரிசை அத்தனையும் அனுப்புகிறார். ஆண்டாள் கூட சர்வ ஆபரண பூஷிதையார் பட்டாடையுடன் இந்த கோதா நாச்சியார் சாக்ஷாத் பெரிய பிராட்டியின் கலையோடும் பூமாதேவியின் பெருமையோடும் நீலாதேவியின் நளினத்தோடும் பாதுகாதேவியின் பவ்யத்தோடும் எம்பெருமான் கிட்ட போறா. அந்த ஆவலோட சன்னதி அருகில் போய் நிற்கிறா. அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது பெருமாளோட திருவடியை அணுகி அவள் வணங்கின அந்த க்ஷணம் ஒரு ஜோதிஷா மாதிரி பெருமாளோட அப்படியே கலந்துட்டான். பெருமாள் அவளை அப்படியே ஸ்வீகரிச்சுட்டார். கண் முன்னாடி நடந்த இத்தனை ஆச்சரியங்களையும் சேவித்த விஷ்ணு சித்தருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. சித்தமே ஒரு நிமிஷம் அவருக்கு கலங்கி போயிடுத்து. இனிமே தன்னை பொண்ணை பார்க்கவே முடியாதுன்ற துயரம் மனசில் வரும்போது தவிச்சு போயிடுறார். பரதத்துவம்லாம் நிர்ணயம் பண்ணவர் தான். ஆனால் அந்த கோதையை வளர்த்த பாசமானது அவரால் தாங்கவே முடியலை. இனிமே கோதை வரமாட்டாளா அப்படின்னு நினச்சுண்ட உடனே, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால்தான் கொண்டு போனான் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சுடுறார். அப்போது ஒரு அசரீரி கேட்கறது, இன்று முதல் நீர் பெருமானுக்கே மாமனாரானபடியால் இது போன்ற வருத்தங்கள் கொள்வது தகுமோ அப்படின்னு கேட்கறது. பெரிய பெருமாளின் மாமனாராக ஆனபடியால் பெரியாழ்வார் என்று அழைக்கப்படுவீர் அப்படின்னு உடனே ஆழ்வார் தன்னை சமாதானம் பண்ணிக்கிறார். பெருமகளாய் குடிவாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டுகந்து மனாட்டுப்புறம் செய்யும் கொலோ அப்படின்னு மனசை தேத்திக்கிறார், பிரார்த்திக்கிறார். கோதையோட தோழிகளுக்கு நிதர்சனம் புரியறது. இவ்வளோ நாள் கோதையோட பேசி வளர்ந்து சிரித்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுலெல்லாம் பெரிய சண்டை போட்டு எல்லாம் பண்ணினவாளுக்கு திடீர்னு கோதை இல்லைன்னு அது புரியவே இல்லை. அப்போது அவளுக்கு அந்த புலம்பலானது ஜாஸ்தியாகுது. இனிமேல் நாங்கள் என்ன பண்ணுவோம் கோதை இல்லாமல்? இப்படி கோதையே நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ இப்படி கிளம்பி போயிட்டியே, நாங்கள் இனிமேல் என்ன பண்ணுவோம் அப்படின்னும் போது கோதையோட குரல் அவளுக்கு கேட்கறது. தோழிகளே, உங்களுக்காக தான் நான் ஒரு பெரிய விஷயத்தை சொன்னேனே,
இன்னுமா அது உங்களுக்கு புரியலை அப்படின்னா, என்ன சொன்ன கோதனின்னு எங்களுக்கு தெரியலையே அப்படின்னா, எப்பவுமே சுவாபதேசம் அந்யாபதேசம்னு 2 விதம் கொடுக்கறது தான் கோதையோட ஸ்டைலே. வாரணமாயிரம் கொடுத்ததும் அவள் அப்படி தான் கொடுத்துருக்கா. அது அவள் கூட இருக்கிற வரைக்கும் யாருக்குமே புரியலை. அவளோட கல்யாண கனவு அப்படிங்கிறதாவே தான் எல்லாருக்கும் அது மனசில் பதிஞ்சிருக்கு. ஆனால் அதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா, வாரணமாயிரம் பதிகத்தில் என்னுடைய கனவாக நான் கூறியது என் திருமணம்னு நினச்சிங்களா? அது இந்த ஜீவனானது பெருமாளை அடையும் விதமான சரணாகதி தத்துவத்தை நான் திருப்பாவையில் சொன்னபடி கொஞ்சம் கூட குறைவர இல்லாமல் அதை அனுஷ்டிச்சு வந்தால் நிச்சயமாக மோட்சம் அடையும் வழியைத்தான் நான் அதில் சொன்னேன். நம்மாழ்வாரோட சூழ்விசம்பு தசகத்தில் எப்படி ஒரு ஜீவன் வைகுண்டம் போகிற வழியில் போகங்களை அனுபவிக்கிறதோ அதையே தான் வாரணமாயிரத்தில் ஆண்டாள் நாச்சியார் அந்த பதிகத்தில் நமக்கு கொடுத்துருக்கா. பூரண பொற்குடம் பூரித்தது உயர்விண்ணில் தோரணம் நிறைத்தெங்கும் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சார் சூழ்விசும்பு தசகத்தில். அதையே தான் இங்கே இவனும் சாதிச்சா. இந்த ஜீவன் பெருமாளை திருமணம் பண்ணிக்கிற அந்த பந்தத்தில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக்கண்டேன் அப்படின்னா, இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் என்னோட திருமணத்தை நிச்சயம் பண்ணுறதுக்கு வருவா அப்படின்னு சொன்னேனே, அது என்ன அப்படின்னா, அர்ச்சிஸ்ன்ற அக்னி பகல், சுக்லபக்ஷம், உத்தராயணம், சம்பத்சரம், வாயு, சூரியன், சந்திரன், மின்னல், வருணன், இந்திரன் இவாளுக்கெல்லாம் ஆதிவாகிகள்னு பேர். இவாள்லாம் சூழ்ந்து இந்த ஜீவனை அழைச்சிண்டு போறா. அடுத்தது வேதன வல்லுநர்கள் ஜலம் சேப்பா அப்படின்னு சொன்னனே, அது விரஜா நதியில் நீராடுறது. அந்தரியானவள் ஆடை அளித்தாள் அப்படின்னு நான் சொன்னேனே, எனக்கு அவன் நாத்தனார் முறை, அதனால் அவள் எனக்கு அந்த ஆடையை கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா அப்படி இல்லை. இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும்போது ஒரு மாயையானது நம்மளை சூழ்ந்துக்கிறது. அது நம்ம இந்த ஜீவனுக்கு இந்த தேகத்தில் இருக்கும்போது அது இருக்குது. இந்த தேகத்தோடு நம்ம அங்கே போக முடியாது. அங்கே போகும்போது நமக்கு ஒரு புது தேகமானது கொடுக்குறா. அதைத்தான் நான் அந்த இடத்துல ஆடைன்னு சொன்னேன். ஆக அங்கே போகும்போது இந்த மாயையானது நீங்கி அங்கே நமக்கு ஒரு புது உடலானது கிடைக்கிறது. பாணிகிரகணம் செய்யறது அக்னி சாட்சியா 7 அடி நடந்ததுன்னு சொன்னது என்னன்னா, 8 7 பிறவிக்கும் அப்படின்னு சொன்னமே, 7 ரூபங்கள் எடுத்து உனக்கே கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக தான் அந்த பாணிகிரகணம். திருவடி தொட்டு அம்மி மிதித்தது யாதெனில் அப்படி நான் சொன்னது என்னது அப்படின்னா, பெருமானை காட்டிலும் உயர்ந்த பாகவதோத்தமர்கள் இருக்காளே, அவ என்ன பண்ணுவான்னு நம்மாழ்வார் சாய்க்கிறார். விதிவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். நம்மளோட திருவடியை அவ சோதிப்பாளாம் நம்ம மோட்சத்துக்கு போகும்போது. அதை தான் நான் அந்த இடத்துல குறிப்பிட்டேன். திருமணம் முடிந்து மங்களஹாரத்தி எடுக்கிறது அப்படின்னு சொன்னனே, அது என்னன்னா, நிதியும் நற்சுண்ணமும் நிறைகுட விளக்கமும் மதிமுகமடந்தையர் ஏந்தினர் வந்தேன்னு சூழ்விசும்பு தசகத்தில் நம்மாழ்வார் என்ன சாய்ச்சாரோ அதையே தான் வாரணமாயிரம்ல நானும் சொன்னேன். இந்த ஜீவனானது பெருமாளை போய் அடையும் போது அதற்கு ஏற்படக்கூடிய விவரணங்களை தான் நான் அதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா. நான் கோதையா பூவுலகுக்கு வந்ததே எதுக்காக அப்படின்னா, இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, அதாவது இந்த ஜீவனானது பரசமர்ப்பணத்தின் மூலமாக பெருமாளை அடைஞ்சு கைங்கரிய பலனை அடையலாம் அப்படின்ற ஒரு பிரம்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கான விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான். வெறுமை சொன்னால் போராதுன்னு தான் நானே அதை அனுஷ்டிச்சும் காமிச்சேன். இதோ இப்போ பெருமாளையும் அதனால தான் நான் உங்களுக்கு அதை சேர்ந்து காமிக்கிறேன். எம்பெருமானையே ஆண்ட நம் கோதையின் விருப்பப்படி நம்ம எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட ஆசை. அவளோட ஆணைப்படி நம்ம எல்லாருமே அவளுக்கு பிடிச்ச அந்த எம்பெருமானோடு நடந்த திருமண வைபவம் மாதிரி நம்ம ஒத்தருக்கும் நடக்கணும்னு ஆசைப்பட்டு அவளோட திருவடியையே நம்ம இதுக்காக தஞ்சமாக பற்றுவோம். சதமக மணிநீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்துஹு அழக வினிஹிதாபிஹி ஸ்ரக்பிராகிருஷ்ணநாதா
விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜா நகா என்று கூறி இந்த ஸ்லோகத்தை நமக்கு கொடுத்த நம் சுவாமிக்கும், அவர் வணங்கி அந்த கோதா பிராட்டிக்கும், அவள் வணங்கி அந்த எம்பெருமானுக்கும் ஒரு மங்களம் சொல்லி தலை கட்டுகிறோம் அடியேன். ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண பாதுகார்ப்பணம் அஸ்து.